ஒரு காலத்தில் அமைதியான கிராமத்தில் ஒரு பெரிய பழைய மாமரம் இருந்தது. அந்த மரம் உயரமாக வளர்ந்து இருந்தது. பரந்த பசுமை இலைகளும் இனிக்கும் மாம்பழங்களும் அது நிறைந்திருந்தது. அந்த மரத்திற்கு அருகே அர்ஜுன் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்குப் பிறகு அந்த மாமரத்துக்கு ஓடி வந்து விடுவான். அவன் மரத்தில் ஏறி விளையாடுவான், அதன் கிளைகளில் ஊஞ்சல் போடுவான், அதன் நிழலில் படுத்து உறங்குவான். அந்த மாமரம் அர்ஜுனை மிகவும் விரும்பியது. அவன் விளையாடும் போது மரத்திற்கும் மகிழ்ச்சி ஏற்படுவதாக உணர்ந்தது. ஒரு நாள் அர்ஜுன் மரத்திடம் சொன்னான், எனக்கு பசிக்குதுடோட். அப்போது மரம் தனது கிளைகளை குலுக்கி இனிப்பு மாம்பழங்களை கீழே வீசியது. அர்ஜுன் அவற்றை சாப்பிட்டுவிட்டு சந்தோஷமாக மரத்திற்கு நன்றி கூறினான். ஆண்டுகள் ஓடின. அர்ஜுன் வளர்ந்தான். மரத்தை பார்ப்பது குறைந்துவிட்டது. ஒரு நாள் இளைய வயதில் இருந்த அர்ஜுன் திரும்பி வந்து கவலையுடன் மரத்திடம் சொன்னான், எனக்கு பணம் வேண்டும். நானும் வாங்க வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன டோட். மரம் சொன்னது, எனது மாம்பழங்களை எடு. சந்தைக்கு சென்று விற்கலாம் டோட். அர்ஜுன் மாம்பழங்களை எல்லாம் பறித்து சென்றான். மரம் மகிழ்ச்சியாக இருந்தது. அவன் மகிழ்ச்சியடைந்ததற்காக. மீண்டும் பல வருடங்கள் சென்றன. மீண்டும் பெரியவராகி வந்த அர்ஜுன் மரத்திடம் சொன்னான், எனக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும் டோட். மரம் சிரித்துக்கொண்டு சொன்னது, எனது கிளைகளை வெட்டிக்கொள். அதிலேயே வீட்டை கட்டிக்கொள் டோட். அர்ஜுன் கிளைகளை வெட்டிக்கொண்டு சென்றான். மரம் கொஞ்சம் நொந்து போனது, ஆனால் மகிழ்ச்சியாகவே இருந்தது. மறுபடியும் பல ஆண்டுகள் கழிந்தன. இப்போது முதிர்ந்த அர்ஜுன் திரும்பி வந்தான். அவன் சொன்னான், எனக்கு ஒரு படகு வேண்டும். பயணிக்க விரும்புகிறேன் டோட். மரம் மெதுவாக சொன்னது, எனது தண்டை தூண் மூலக்கொம்பு வெட்டி படகு செய்யவும் டோட். அர்ஜுன் மரத்தின் தண்டை வெட்டிக்கொண்டு ஒரு படகு செய்து சென்றான். இப்போது மரம் ஒரு சாதாரண அடிப்பாகம், ஸ்டம்ப் மட்டுமே. மிக்க நீண்ட காலத்திற்குப் பிறகு மிகவும் முதுமை அடைந்த அர்ஜுன் திரும்பி வந்தான். அவன் மெதுவாக நடந்து வந்து மரத்திடம் சொன்னான், நான் மிகவும் தளர்ந்திருக்கிறேன். கொஞ்சம் அமர விரும்புகிறேன் டோட். மரம் கூறியது, எனக்கு இனி எதையும் கொடுக்க முடியாது. ஆனால் நீ எனது அடிப்பகத்தில் அமரலாம் டோட். அர்ஜுன் அமைதியாக அமர்ந்தான். மரம் அவன் அருகில் இருப்பதால் மீண்டும் மகிழ்ச்சி அடைந்தது. பாடம்: உண்மையான அன்பு என்பது எதிர்பார்ப்பின்றி கொடுக்கும் தன்மை. இந்த மரம் ஒரு பெற்றோரைப் போல அர்ஜுனுக்காக எல்லாவற்றையும் தாராளமாக கொடுத்தது. நாம் பெற்ற அன்பை மதிக்க வேண்டும், நன்றி தெரிவிக்க வேண்டும்.